ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. ஸோ இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த சஷ்டி விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு நிறைய தடைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா, முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேண்டுதலை வைத்து நீங்கள் பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லலாம், நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு கை மேலே பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல ரொம்ப பலவீனமாக சஞ்சாரம் செய்வதனாலும் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்குவார் என்று கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைகள் நன்றாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிலவும், தொழில் விரயங்கள் வியாபாரங்களானது நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்களானது நிகழும், தொழில் வியாபாரங்கள் செழிப்படையுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் பலப்படுவதனால காரிய தடைகளானது விலகும், நினைத்த காரியங்களானது பார்த்தீங்கன்னா கை கொடுங்க. புதிய நட்புகளானது மலரும், பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதனும் பலம் பெற்று 10ஆம் இடத்துல வக்ரகதியாக சஞ்சரிப்பதனால அபார ஞாபக சக்தியானது காணப்படக்கூடிய நிலுவையில் உள்ள பணிகள் இப்பொழுது விரைந்து முடிப்பீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால திடீரென்று பண வரவுகளால் பண தேவைகள் பூர்த்தியாகும், கடன் சுமைகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதனால யாருக்குமே தேவைகள் இல்லாமல் ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா வழங்காதீர்கள். அந்நிய மொழிக்காரர்களிடம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எச்சரிக்கையாக பழக வேண்டும். வேலையிலும் பணியினுடைய சுமைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 9ஆம் இடத்தில் பலவீனப்படுகின்றார். இதனால் முன்கோபங்கள் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. சகோதரர்களிடம் அன்புடன் பழகுங்கள், யாரையுமே பார்த்தீங்கன்னா பகைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து மோதல்களானது உண்டாகும், பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு பண தேவைகள் இருக்கும், அந்த பண தேவைகளுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் ராசிநாதனுடைய சஞ்சாரங்கள் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமை பெறலாம். அதே போல் உங்களுக்கு காரிய தடைகளானது நீங்கி அனுகூலங்களானது ஏற்படுங்க. மதிப்புகளும் மரியாதைகளும் சுமாராகவே உங்களுக்கு இருக்கும். வீண் விவாதங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளானது இப்பொழுது பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது நீடிக்கக்கூடும் என்றாலுமே சிற்சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். எனவே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது உங்களுடைய தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க.
சொந்த தொழில் புரிபவர்களுக்கு சிறிது சிரத்தைகளானது எடுத்து உங்களுக்கு உழைப்பை உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறிது சிரத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காம அந்த சிரமத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆனாலுமே உழைப்பிற்கேற்ற லாபங்களானது கிடைக்குங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடும். ஆனாலுமே வருமானத்தில் எந்த ஒரு குறைகளும் இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணும். கலைத்துறையினர்களுக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குங்க. மாணவர்களுடைய படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நீங்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானங்களானது வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது நீங்கள் காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக விருந்தினர்களுடைய வருகையாலும் செலவுகளானது உண்டாகும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் திடீரென்று பார்த்தீங்கன்னா கோபங்களானது உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க. தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். மேலுமே சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கௌரவங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க. அதனால் நன்மைகளானது உண்டாகும். தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்புகளானது ஏற்படுங்க. முக்கிய முடிவுகளை பார்த்திங்கன்னா பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம். தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளானது சேரும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவங்களானது கிடைக்குங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் வழக்கம் போலவே பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினால் பொருட்சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது சிறந்ததுங்க. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் அடைந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரியனால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்பொழுது வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையானது விலகுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது தைரியமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இப்பொழுது இந்த நேரத்தில் ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவார் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரிகளும் கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடும். கேட்ட இடத்திலிருந்து பணமானது வருங்க. சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். லாப குருவினுடைய சஞ்சாரங்களும் அவர்களுடைய பார்வைகளுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால உங்களுடைய செல்வாக்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையும் ஏற்படுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியினால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். உங்களுடைய தன குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் இப்பொழுது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா சாதகமாக இருப்பதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆத்மகாரகன் சூரியன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரித்து வர்றாரு. அதனால் பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க. நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும்.
தினப்பணியாளர்களாக வேலை பார்த்து வருபவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதியானது கிடைக்குங்க. உங்களுடைய சப்தமாதிபதி குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க இருக்கிறாரு. ஸோ அதனால் வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த வேலைகள் எல்லாமே இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாமே இப்போ மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.